அதுதான் சிக்கல். இப்போ நீங்க ஆரியத்தை எதிர்க்கிறீங்கன்னா தாராளமா எதிர்த்துக்காங்கப்பா. நீங்க தெலுங்கர்லாம் எதிர்த்துக்காங்க, கன்னடர்லாம் எதிர்த்துக்காங்க. மொத்தமா எதிர்க்கிறதா நாங்க தமிழ் மொழி குடும்பத்துல ஏன் இருந்து மொழி வந்தவங்க. மொழி அடிப்படையில மட்டும் தான் ஆரியத்தை எதிர்க்கணுமா? எது? இப்ப மொழி ஒரு இனம் அடிப்படையில வந்து மட்டும் தான் ஒரு இனம் எதிர்க்கணுமான்னு ஒரு கேட்கிறேன். இனம் அந்த அடிப்படையில தான் ஒன்றிணைய முடியும். ம். அப்போ நீங்க தமிழ்நாடு, ம். தமிழர்களுடைய உரிமை அப்படின்னு தமிழர்களுக்கான இதா பேசும்போது, தமிழர்களுடைய இனம் சார்ந்த வளர்ச்சியும், மொழி சார்ந்த வளர்ச்சியும் நடந்திருக்கும். தமிழுக்காக நான் போராடுறேன். எது? நான் போராடக்கூடாதா? நான் தமிழ்நாட்டுல தான் இருந்தேன். சரி. மண் வாரியா என்ன பிரிக்கும்போது நான் இந்த சரி, மாகாணத்துல தான் இங்கே தமிழர்களுக்காக இருந்துட்டேன். யாருனாலும் போராடலாங்க. யார் ஒருத்தன் ரோட்ல நீங்க போறீங்க. ரோட்ல ஒரு பொண்ண ஒரு ஆண் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, அத வந்து அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா இருந்தா தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பியா இருக்கணும்னு தான் கேட்கணும் இல்ல. தெரிஞ்சவனா இருந்தா தான் இல்ல. எப்பா யாருப்பா அடிக்கிறீங்க? எதுக்குப்பா அடிக்கிறீங்கன்னு குறுக்க புகுந்து தடுக்கலாம். அந்த பொண்ணுடைய குடும்ப உறுப்பினரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. குடும்பத்துல அதாவது ரேஷன் கார்டுல பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அநீதி நடக்கும்போது யாருனாலும் கேட்கலாம். அதனால கேட்கறதுனால அந்த பொண்ணுக்கு போய் நான் வந்து எப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. அது அநாகரிகமானது. அதுதான் சொல்றோம். இப்போ நீங்க திராவிடம்ங்கிற தேவை எதுக்கு வந்தது? இந்த 19 இதுக்காக தானே நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க. அது வந்து வெறுமனே உருவாக்குனதோட நிக்கலல்ல. அதுக்கப்புறம் அடுத்ததா என்ன பண்ணிட்டீங்க? நீங்க அதை வச்சு அதிகாரத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல. அப்போ மொத்தமா முடிஞ்சு போச்சு. தமிழினத்தோட நியாயப்படி உங்களுடைய உரிமையை, தமிழர்களுடைய உரிமையை தமிழர்கள் பெற்றிருக்கணும்ல. அதுக்கு மாறா இப்படி வந்து மொத்தமா உருவாக்கி லட்டை பிடிச்சி வச்சு ஆளாளுக்கு பிடிச்சி தின்னுட்டு இருக்கீங்கல்ல. இது ஆபத்துங்கிறோம். யாரோ ஒருத்தவங்க பேசுறதுனால எப்படி இதாக முடியும்?